தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே பள்ளிகள் திறப்பை ஒத்திவைப்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். செய்தியாளர்கள் சங்கரன், எழில்குமார் மற்றும் அந்தோணிராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழ்நாட்டில் ஏப்ரல் தொடக்கத்தில் இருந்து வெப்பநிலையானது இயல்பை விட அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். இன்று வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வெயில் வாட்டி வதைத்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் இன்று 107.96 ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருப்பத்தூரில் 107 ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியிலும் வெயிலின் பாதிப்பு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரியைச் சேர்ந்த அருண், பிரதாப், சசிகுமார் கூறுகையில், இந்த வருஷம் அந்த வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. டூரிஸ்ட் யாரும் வரதில்லை, பொதுமக்களும் யாரும் வரதில்லை. வண்டி எடுத்துன்னு வெளியே போக முடியல, குழந்தைங்கள ஒரு பர்ச்சேசிங் கூட எடுத்துன்னு போக முடியல. இதே நிலைமையில் இருந்ததுன்னா இன்னும் ஒரு புதுச்சேரி எப்படி ஒரு இது போகணும்னு தெரியல. பீச்சுக்காக வந்தோம். இங்கே வந்து பார்த்தா பீச்சில் கும்பலே இல்லை. அதனால் நாங்களும் திரும்பி போகிறோம். இங்கே வெயில் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் வர்றதில்லை. எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்புறோம் சார். எல்லோரும் வீட்லேயே முடங்கி கிடக்குறாங்க. கத்திரி வெயிலே ஒன்றும் வரல. அதுக்குள்ளேயே மக்கள் நடமாட்டம் கம்மியாக இருக்குது. வியாபாரமும் இல்லை முன்ன மாதிரி. பீச்சுக்கு கூட்டமே வரமாட்டேங்குது. வேற காரைக்காலைச் சேர்ந்த சுரேஷ், ராஜா முகமது ஆகியோரிடம் பேசினோம். காரைக்கால் மாவட்டத்தில் ஆலக்குழாய் கிணற்றுடைய நீரோட மட்டம் வந்து குறைஞ்சிட்டு, அதே போல குடிநீருக்கு வரக்கூடிய மட்டமும் குறைஞ்சிட்டு, மேலும் குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடைக்குமா நாங்கள் வந்து குருவ சாகுபடி செய்யறதுக்கும் இன்னொன்னு புரியாத புதிராக ஒன்று இருக்கு. மனிதர்களாகிய நாம் எப்போது எவ்வாறு இந்த வெயில் தாக்கம் பாதிக்கப்படுகிறோம், நம்ம எப்படி தண்ணீர் தாகம் ஏற்படுகின்றோ அதுபோல் பறவைகளுக்கும் தண்ணீர் தாகங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். அதனால ஆங்காங்கே இந்த பறவைகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் தனியாக முயற்சி எடுத்து இந்த பறவைகளை வாழ வைக்க வேண்டும். இதனிடையே தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்பதால் இந்திய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை மைய தலைவர் மொஹபத்ரா, தமிழ்நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிர வெப்ப அலை வீசுவதாக தெரிவித்தார். வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க இயற்கை பானங்களை உட்கொள்ளுமாறு பொதுமக்களை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அடுத்த கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். மே மாதம் 3வது வாரத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து அப்போது முடிவெடுக்கலாம் என்று இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு கடும் வெப்பம் காரணமாக ஜூன் மாதம் 2வது வாரத்தில் தான் பள்ளிகள் திறக்கப்பட்டன. அதே போன்று இந்த ஆண்டும் வரக்கூடிய ஜூன் 2வது வாரத்தில் தான் பள்ளிகளை திறப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கல்பனா. நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.